Hello aspirants, welcome to Sparks Academy. ஸோ நம்மளோட சேனலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 777 சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் 7 கொஷின் 7 மினிட்ஸ் 7 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு போக போகிறோம். கரெக்டாக? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டெய்லி உங்களுக்கு டாபிக் வைஸ் அப்படின்றது என்ன போகும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 7 கொஷினா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஷார்ட்கட்டோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்றத கொண்டு போக போறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் ஃபர்ஸ்ட் செஷன் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் பாருங்க. when x is added to 9, 15, 21 and 33 the numbers obtained are in the proportion. ஸோ எனக்கு ப்ரொபோர்ஷன்னா என்ன? ரெண்டு ரேஷியோ ஈக்குவல்னு அர்த்தம். கரெக்டா? வாட் இஸ் தி மீன் பிட்வீன் த நம்பர்ஸ்னு கேட்கிறோம். ஸோ நல்லா கவனிக்கு, இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா 9, 15, 21, 33. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ் இருக்க போறோம். ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்றது எனக்கு என்னவா இருக்க போகுது? 6 இருக்க போகுது. அடுத்து இது ரெண்டுத்தோடைய டிஃபரன்ஸ் அப்படின்றது எனக்கு 12 இருக்க போகுது. ஸோ இதை நான் வேணும் அப்படின்னா கேன்சல் அவுட் பண்ணிக்கலாம். இது 1, இது 2. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 2-வை 9 கூட மல்டிபிள் பண்ணிக்க போறேன் 18. இந்த 1-ஐ 21 கூட மல்டிபிள் பண்ணிக்க போறேன். அதோடைய டிஃபரன்ஸ் எடுத்துக்க போறேன். ஸோ டிஃபரன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு என்னவா இருக்க போகுது? 3 இருக்கும் போது. கரெக்டா? இங்கேயும் டிஃபரன்ஸ் அப்படின்றது 1. ஸோ தேர்ட் ஸ்டெப், இந்த 3 டிவைட் பை இங்க இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 தான் வரப்போகுது. இதுதான் என்னவா இருக்கும்? எக்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது எப்படி அப்படின்னா இப்படிதான். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கேட்கறான்? மீன் ப்ரொபோர்ஷன் கேட்கறான். மீன் ப்ரொபோர்ஷன்னா என்ன? ஏ என்ன வரும்? சி. கரெக்டா? மீன் ப்ரொபோர்ஷன் தான். ஸோ அப்போ இங்க நான் எக்ஸுக்கு 3னா 3 × 2 6 - 1 5. இங்க என்ன வரும்? 9 + 1 10. தட் இஸ் √50. ஸோ அப்போ 25 × 2, அப்போ 5 நான் வெளியே எடுத்துனா 5√2. ஆப்ஷன் பி அப்படின்றத என்னவா இருக்க போகுது அப்படின்னா இந்த கொஸ்டினோட ஆன்சரா இருக்க போகுது. ஓகேங்களா? இது ஒரு ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின், a bag contains 50 paise, 25 paise, 10 paise. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டினாமினேஷன் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ டினாமினேஷன் வேல்யூ அப்படின்றது இங்க என்ன கொடுத்துருக்கான்? 50 paise, 25 paise, 10 paise. இதோட ரேஷியோ அப்படின்றது 5 2 டைம் 5 டைம் 10 டைம். அடுத்து அந்த காயின்ஸ் உடைய ரேஷியோ கொடுத்துருக்கான், அதாவது நம்பர் ஆஃப் டினாமினேஷன். ஸோ என்ன கொடுத்துருக்கான்? 5 9 4. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு ஒரு 50 ரூபா நோட் இருக்கு. எத்தனை நோட் இருக்குன்னு தெரிஞ்சாதான் எவ்வளவு அமௌண்ட்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ டினாமினேஷன் வேல்யூ, நம்பர் ஆஃப் டினாமினேஷன் ரெண்டுத்தையும் நான் மல்டிபிள் பண்ண போறேன். ஸோ பண்ணீங்க அப்படின்னா இங்க 10, இங்க 45, 8. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டோட்டல் வேல்யூ அப்படின்றத இங்க என்னவா இருக்க போகுதுன்னா இந்த 206 ருபீஸா இருக்க போகுது. ஏன்னா இதுதான் என்ன? டோட்டல் அமௌண்ட். ஸோ அப்போ இது டோட்டலா உங்களுக்கு வந்து எவ்வளவு பார்ட்ஸ் வருது? 40, 50, சாரி இங்க வந்து 50 ஆக்சுவலி. ஸோ அப்போ 50, 45, 8 அப்படின்றது 103. ஸோ அப்போ இந்த 103 தான் 206 ருபீஸ். கரெக்டா? ஸோ அப்போ ஒரு பார்ட் அப்படின்றது 2 ருபீஸ். ஸோ அப்போ எனக்கு 50 பைஸ் எத்தனை இருக்கும்? இங்க 100 ருபீஸ் இருக்க போகுது, இங்க 90 ருபீஸ் இருக்க போகுது, அண்ட் இங்க என்னவா இருக்க போகுது? 16 ருபீஸ் இருக்க போகுது. ஸோ அப்போ எவ்வளவு காயின்ஸ் கேட்கறாங்க? கவனிங்க, இது 50 பைஸ். 1 ருபீஸ்ல எனக்கு 2 × 50 பைஸ் இருக்கும். கரெக்டா? அப்போ 100 ருபீஸ்ல எனக்கு 200 பைஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஈஸியா போயிடலாம். ஸோ அப்போ 100 ருபீஸ் அப்படின்னா எனக்கு 250 பைஸ் காயின்ஸ் இருக்கும். அப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. அதாவது the ratio of two numbers. Okay, the ratio of two numbers. Okay, so அப்போ a b. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அந்த நம்பரோட ரேஷியோ 5:8. என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு கேஸ்லயும் ரெண்டு ரேஷியோ கூடயும் 5 அப்படின்ற ஒரு நம்பரை ஆட் பண்றாங்க. ஸோ ஆட் பண்ணும் போது எனக்கு ரேஷியோ என்ன ஆகுதுன்னா 2:3 ஆகுது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ் செக் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த டிஃபரன்ஸ் இங்க என்ன? 5, இங்க என்ன? 3. ஸோ இது ரெண்டும் சேமா இல்லை, ஏன்னா ரெண்டு நம்பர் கூடயும் 5 அப்படின்ற ஒரு நம்பரை ஆட் பண்றாங்க. கரெக்டா? ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஸ் செக் பண்ண அடுத்து இதை செக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இங்க 3, இந்த 1-ஐ இங்க மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 5 8. இந்த 3-ஐ இங்க மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 9. இப்போ டிஃபரன்ஸ் 1, இங்க என்ன? டிஃபரன்ஸ் 1. அப்ப இந்த ஒரு பார்ட் அப்படின்றதா இந்த 5 ருபீஸா இருக்கும். கிளியர்? சோ அப்ப எனக்கு என்ன கேக்குறான்? சம் ஆஃப் a and b. இங்க இருந்து இங்க சேஞ்ச் ஆன இதுதான் என்னவா இருக்க போகுதுன்னா 13x. கரெக்டா? சோ அப்போ எனக்கு 13 × 5 65 rupees. ஆப்ஷன் சி அப்படின்றதா எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே,
ஓகே, இப்போ இந்த சம் பாருங்க. So what is the ratio of mean proportion to third proportion? ஓகேங்களா? So டைரக்ட்டா நம்ம போய்க்கலாம். So mean proportion root of 1.2 into 10.8. கரெக்ட்டா? Ratio of இங்க உங்களுக்கு என்ன? இது A, இது B, third proportion C. அப்போ B square 1.2 into 1.2 divided by உங்களுக்கு என்ன வர போகுது? 0.2. ஓகேங்களா? சிம்பிளா சொல்லணும்னா சோ இத பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 6 இருக்க போகுது. அண்ட் இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படினா ரெண்டுத்தையுமே 12 into 109 மாத்திக்கலாம். சோ அப்ப 12 into 108 சாரி. சோ அப்ப இங்க ஒரு 10 இங்க ஒரு 10 100 வெளிய வந்துச்சு அப்படினா இங்க ஒரு 10 இருக்குமா? இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம் 12 into 6 divided by 10 வச்சுக்கலாம். இந்த 10 கேன்சல். சோ அடுத்து இது என்ன பண்ணலாம் 12 into 9 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சோ அப்ப இந்த 12 இந்த 12 க்கு ஒரு 12 ஒரு 3 இங்க ஒரு 12 இங்க ஒரு 6. சோ 12 கேன்சல் 3 6 கேன்சல் பண்ணா 1:2 அப்படின்றத இதோட ரேஷியோவா இருக்கும். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ரேஷியோ பேஸ் பண்ண ஒரு இன்கம் பேஸ் சிஸ்டம். என்ன கொடுத்திருக்காங்க? இன்கம் ஆஃப் A is 60% less than that of B. So அப்போ இன்கம் ஓகேங்களா A B வெச்சுக்கறேன். So அப்போ A is 60% less than B. So அப்போ B 100 அப்படினா இது என்னவா இருக்கும் 40. So அப்போ இத நான் கேன்சல் அவுட் பண்ணீங்கனா 2:5 இருக்க போகுது. அடுத்து expenditure of A is equal to 60% expenditure of B. அப்போ A's expenditure equal to 60% of B's expenditure. So அப்போ A divided by B என்னவா இருக்கும் 60 divided by 100 that is 3/5. So அப்போ இங்க expenditure என்ன 3:5. அவ்வளவுதான். இது ரெண்டு இப்போ எனக்கு தெரியும். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா நல்லா கவனிங்க. இங்க கண்டிஷன் கொடுத்திருக்கான். A's income of A is equal to 70% of expenditure of B. சோ இத நீங்க எழுதிட்டீங்க அப்படினாலே முடிஞ்சிச்சு. நல்லா கவனிங்க. எனக்கு இங்க ஒரு ரேஷியோ இங்க ஒரு ரேஷியோ இருக்கு. நான் என்ன பண்றேன் இத x அப்படி சொல்லிட்டும் இத y அப்படின்றத வெச்சுக்கிறேன். சோ அப்ப எனக்கு 2x is equal to 7 divided by 10 னா 70% னா. சோ expenditure of B என்ன 5y. கரெக்ட்டா? சோ அப்ப இத பண்ணீங்க அப்படினா 2. சோ அப்போ x divided by y அப்படின்றது என்னவா இருக்க போகுது 7 divided by 4 ஆ இருக்க போகுது. அவங்க என்ன கேக்குறாங்க சேவிங்ஸ் உடைய ரேஷியோ கேக்குறாங்க. சோ அப்ப நல்லா கவனிங்க. எனக்கு x தெரியும். அப்ப இங்க 2 னா இது ஒரு இன்கம் என்னவா இருக்க போகுது 14 பார்ட்டா இருக்க போகுது. அதுக்கு அப்புறம் 35 பார்ட்டா இருக்க போகுது. எக்ஸ்பெண்டிச்சர் என்னவா இருக்க போகுது 4 3s are 12 பார்ட்டா இருக்க போகுது and 10 பார்ட்டா இருக்க போகுது. கரெக்ட்டா? சாரி 20 பார்ட்டா இருக்க போகுது. 5 4s are 20. சோ அப்ப சேவிங்ஸ் கரெக்ட்டா? இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் என்னவா இருக்க போகுது சேவிங்ஸா இருக்க போகுது. சோ அப்ப மைனஸ் பண்ணீங்கன்னா 2 15 2:15 அப்படின்றது உங்களுக்கு என்னவா இருக்க போகுது ஆப்ஷன் டி சேவிங்ஸ் ரேஷியோவா இருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே. ஓகே, 6th சம் பாருங்க. அதாவது என்ன கொடுத்திருக்கான் அப்படினா rupees 99,000 ஓகேங்களா to be divided ABC ratio of A and B கொடுத்திருக்கான். அதாவது A and B உடைய ரேஷியோ என்ன 3:7. அடுத்து என்ன கொடுத்திருக்கான் அப்படினா B is அப்படினா ஈக்குவல் 5/7 of C. ஓகேங்களா? அப்போ B by C என்ன 5/7. இத நான் என்ன சொல்லலாம் 5:7 னு சொல்லலாம். சோ அப்ப எனக்கு இங்க என்ன தெரியும் A தெரியும் B தெரியும் C தெரியும். சோ ரேஷியோ என்ன 3:7 5:7. சோ இப்ப இத சால்வ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இங்க 5 இருக்கும் இங்க 7 இருக்கும். சோ அப்ப 15:35:49. கிளியரா? சோ டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளவு 99. சோ அப்போ இந்த 99,000 அப்படின்றது உங்களுக்கு என்னவா இருக்க போகுது இந்த 99 அப்படினா ஒரு பார்ட் எவ்வளவு 1000. கரெக்ட்டா? எனக்கு என்ன வேணும் difference between A and C. So அப்போ A க்கு C க்கு difference என்ன 34. ஒரு பார்ட் 1000 னா 34 பார்ட் என்ன 34,000 ஆப்ஷன் A. ஓகேங்களா? ஓகே. So the 7th sum அப்படின்றது challenge question. So இத வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படினா சால்வ் பண்ணி ஆன்சரை சொல்லிடுங்க. ஓகேங்களா? So question என்ன அப்படினா 5625 அப்படின்ற ஒரு அமௌண்ட் என்ன அப்படினா ABC டிவைட் ஆகுது. A may receive 1/2 as much as B and C together. Okay. அதே மாதிரி B may receive 1/4 of A and C together receive.
ஸோ அப்போ ஷேர் ஆஃப் ஏ இஸ் மோர் தென் தட் ஆஃப் பி பை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஓகேங்களா? இது ஒரு சேலஞ்ச் கொஸ்டின். என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ தேங்க்யூ.